அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி துபாய் போயிருந்தார் இல்லையா? துபாயிலேருந்து வந்துட்டாரு. வந்து ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்துட்டு நம்ம காற்றுக்கண்ண வேலியில வந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா? வெண்ணிலாவா அவங்க வந்து பிரியங்கா அவங்க வந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரியங்காவுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. சூப்பரில் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருமே அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் பிரியங்காவுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. சுவாமி சூப்பரில் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தோடனே வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கோம், நம்ம டயர்டாக இருப்போம் அப்படி இப்படின்னு இல்லாமல் இந்தியா வந்தோடனே வந்து அவர் வந்து சூப்பராக வந்து பிரியங்காவுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் தானே. நம்மளே பார்த்துட்டு சூப்பரில் பரவாயில்லையே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் செம்மையாக இருக்குது போல், அதனால தான் அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா? நம்ம அது மாதிரி நம்ம சுவாமி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா வந்து சூப்பராக வந்து விஷ் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு பிரியங்காவை நேரில் போய் கூட சந்திப்பார். ஆனால் நம்ம சுவாமி சூப்பருங்க, அவரோட நல்ல மனசு செம்ம. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே நல்ல அட்டாச்ட் ஆகிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் வளரலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் வளரலாம் அப்படிங்கிறத என்னோடய கருத்து.